ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞரின் கனவு இல்லம். வீடு இல்லாதவங்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டி தரும் திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. தற்போது வந்து அந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சியில் தமிழ்நாடு அரசு வந்து ஈடுபட்டு வராங்க. அதாவது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிசைகளை மாற்றி அனைத்து மக்களுக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை வந்து கட்டி தருவது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பில் சுமாராக ஒரு 8 லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வர்றதா வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த 8 லட்சம் குடிசை வீடுகளை மாற்றி அவங்களுக்கு வந்து கான்கிரீட் வீடு கட்டி தர்றது முயற்சி தான் தமிழ்நாடு அரசு வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக வந்து செயல்பாட்டில் கொண்டு வர இருக்கிறாங்க. இது தொடர்பாக வந்து கடந்த பட்ஜெட்லேயே வந்து தமிழ்நாடு அரசு வந்து பேசியிருந்தாங்க. அதுக்காக நிதியும் ஒதுக்கியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல் கட்டமாக வந்து 2024-2025 அதாவது இந்த கல்வியாண்டில் 1 லட்சம் வீடுகள் வந்து 3 லட்சம் செலவில், ஒரு வீடு 3 லட்சம் ரூபா செலவில் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டு மனை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இலவச வீட்டு மனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து கட்டுவதற்கான பணம் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வந்து நேரடியாகவே வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து எப்படி மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, வெளிப்படையான தேர்வு முறை, அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு மூலமாக நாங்கள் ஆட்களை வந்து தேர்வு செய்வோங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த கனவு இல்லம் என்ற பெயரில் வந்து நிதியாண்டில் 3500 கோடி செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் வந்து அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே வந்து சொல்லியிருந்தாரு. அதே போல் இப்போ தற்போது என்ன அறிவிப்பு புதுசாக வந்திருக்குன்னா, இந்த 3 லட்சம் வீடு கட்டுறதுக்கு அந்த அமௌண்ட் பத்தலை அப்படின்னா கூட்டுறவுத்துறை மூலமாக நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அந்த கடனை வந்து அந்த 1 லட்ச ரூபா கடனை 3 இல்லை 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அடைச்சிக்கலாம் அப்படின்னு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீடு கட்டும் திட்டத்தில் வீடு இல்லாதவங்க நீங்கள் வந்து இந்த வீடு வாங்கி அதை கட்டுவதற்கான வேலைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது எங்கே அணுகுன்னா, அரசு அறிவிக்கின்ற நேரத்தில் ஊராட்சி மன்றத்தின் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்தின் மூலமாக நீங்கள் அணுகி வீடு இல்லாதவங்க இந்த அரசின் கலைஞரின் கனவு இல்லம் வீட்டை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம்.